கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. கோட்டார் சவேரியார் தேவாலயத்தில் ஆயர் தலைமையில் பவனி நடைபெற்றது. கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பையும் தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. புனித வாரத்தின் தொடக்க நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு திருநாள் நிகழ்ச்சி கிறிஸ்தவ ஆலயங்களில் நடைபெற்றது. கோட்டார் சவேரியார் ஆலயத்தில் இன்று காலை குருத்தோலை பவனி நடந்தது. கோட்டார் மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசை தலைமையில் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரும் கோவில் வளாகத்தை குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடலை பாடி பவனியாக சுற்றி வந்தனர். இதைத் தொடர்ந்து ஆலயத்தில் திருப்பலி நடந்தது. ஆயர் நசேரன் சூசை தலைமை தாங்கினார். மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்கள், தெருக்கள் குருத்தோலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்ததோடு குருத்தோலை பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. பவனியில் குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசன்னா பாடல் பாடி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் ஊர்வலமாக சென்றனர். வருகிற 17ஆம் தேதி பெரிய வியாழனும் 18ஆம் தேதி புனித வெள்ளியும் அனுசரிக்கப்படுகிறது. புனித வியாழனை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவ நமது சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வை சித்தரிக்கும் வகையில் பாதம் கழுவும் நிகழ்ச்சி அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் நடைபெறும். இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அன்பிற்கினியவர்களை, இன்றைய நாளிலிருந்து நாம் இந்த ஆண்டின் புனித வாரத்தை தொடங்குகின்றோம். குருத்து ஞாயிறு இன்று ஆண்டவருடைய பாடுகளின் வாரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஞாயிறு உலகில் வாழ்கின்ற அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் மிக மிக ஆத்மார்த்தமானது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கென எருசலேமுக்கு செல்கின்ற அருமையான ஒரு நினைவு இது. இறையாட்சி என்னும் ஒரு லட்சிய கனவை, ஆண்டவர் அனைவருக்குமானவர் என்கின்ற லட்சிய கனவை, எல்லா மக்களும் உடன் பிறந்தவர்களே என்னும் லட்சிய கனவை இந்த உலகத்திற்கு யதார்த்தமாக வாழ்கின்ற ஒரு முறையை கற்றுத்தந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற சிந்தனை வலுப்படுகின்ற பொழுது அதை நேர்கொண்ட பார்வையோடு, தன்னுடைய நேரிய பாதையோடு சந்தித்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. எனவே இன்றைய நாளிலும் நாம் இந்த இறையாட்சிக்கு எதிரான பல செயல்பாடுகளை காண்கிறோம். அமைதியின்மை, போர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்கள், திட்டங்கள், மசோதாக்கள், அரசு சட்டங்கள் என அதிகரித்து வருகின்ற சூழலில் பெண்கள், ஏழைகள், சாமானியர்கள் இவர்களுக்கு எதிரான உரிமைகள் பறிக்கப்படுகின்ற இந்த சூழலிலும் கூட இந்த ஆண்டவர் இயேசுடைய இறையாட்சி கனவுக்காக இணைந்து உழைக்க வேண்டியதும், அவரை போல துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும், அதை துணிவாக சந்திக்க வேண்டியதும் இந்த காலத்தில் கடவுள் விடுக்கின்ற அழைப்பாக நான் காண்கின்றேன். எனவே இந்த பாடுகளின் நாட்கள் ஆண்டவர் இயேசு கொணர்ந்த அந்த மீட்பின் செய்தியை உள்ளத்தில் உறக்கம் உணர்த்துவதாக இருக்கட்டும். அதே வேளையில் அந்த ஆண்டவர் இயேசுவோடு நாமும் இக்காலத்தில் எருசலேமை நோக்கி பயணம் செல்கின்ற காலமாகவும் அவருடைய பாடுகளில் பங்கேற்கின்ற நல்ல வாரமாகவும் அமைய உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.